Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 153. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்மளால கப்பலை யூஸ் பண்ணி எப்படியோ பறக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. கப்பல் சும்மா மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு மேல போகுது. எல்லாத்துக்குமே செம ஹாப்பி, இன்னைக்கு எப்படியாச்சும் ஸ்கை ஐலாண்டா பார்த்தலான்னு. லூஃபி வேற முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கானா. கப்பல் போற வேகத்துக்கு அவனால நிமிந்து கூட உட்கார முடியல. அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அண்ட் ஒழுங்கா அவனால மூச்சு கூட விட முடியல. சோ அப்படி வேகமா மேல போனவங்க டாப்னு கிளவுட்ஸ் பிச்சுக்கிட்டு மேல போவாங்க. அங்க ஐலாண்ட் எல்லாம் எதுவும் இருந்த மாதிரி இல்ல, அப்படியே ஸ்கைல கப்பல் பறந்துகிட்டு இருக்கும். அதே நேரம் இங்க கிரிக்கெட்டை காட்டுறாங்க. அவன் என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஆர்வமா வெயிட்டிங்ல இருக்கான். ஏதாச்சும் நல்லது நடந்திருக்குமா, நிஜமாவே ஸ்கை ஐலாண்ட் இருக்கா இல்லையான்னு. அதே நேரம் இந்த பிளாக் பியரோட பைரட்ஸ் எல்லாம் ஒரு கட்டையை வச்சு தப்பிச்சிட்டானுங்க. அப்ப இந்த பிளாக் பியர்டு விழுந்து சிரிச்சிட்டு இருப்பானா, கூட இருக்கவனுக்கு காண்டாவும். பின்ன லூஃபிய புடிக்க போய் எஸ்கேப் ஆயிட்டான். அந்த டைம் இப்படி சிரிச்சிட்டு இருந்தா கடுப்பா இருக்குமா இல்லையா? ஏதாச்சும் பண்ணுங்க அவனுல புடிக்கணுங்கிற மாதிரி சொல்லுவானுங்களா. அவனு என்ன உலகத்தை விட்டா எஸ்கேப் ஆயிட்டானுங்க. எப்படியும் இந்த கிராண்ட் லைனுக்குள்ளதான் எங்கேயாச்சும் சுத்திட்டு இருக்கணும். அதனால கண்டிப்பா வாட்டி பிடிக்கலான்னு எல்லாரும் ஓகேம்பானுங்க. மொத்தத்துல லூஃபியோட டீமை இவனுக்கு டார்கெட் வச்சிட்டானுங்க. அப்படியே கட் பண்ணி இங்க நம்மாலில காட்டுறாங்க. எல்லாரும் மேலேயும் தண்ணி கண்ட மேடிக்கு அடிச்சதுனால அப்படியே பேன்னு கிடப்பாங்க. நல்ல வேலை யார் உயிருக்கும் எந்த ஒரு சேதாரமும் இல்ல. அந்த டைம் லூஃபி எல்லாரும் வெளியே பாருங்க, சூப்பரா இருக்குமா. என்னடான்னு பார்த்தா சுத்தி மேகமா இருக்குது. இவங்க கப்பல் எந்த ஒரு அசைவும் இல்லாம கிளவுட் மேல நின்னுட்டு இருக்குது. நமியால நம்பவே முடியல, எப்படி கிளவுட் மேல கப்பல் நிக்குதுன்னு. இந்த விஷயத்தை அதிசயமா பாத்துக்கிட்டு இருந்தா லூஃபி கேஷுவலா சொல்லுவான், ஏன் கிளவுட் மேல நிக்க முடியாதா, அதான் நின்னுட்டு இருக்கமேன்னு. அட மாங்கா மண்டையா, நார்மலா கிளவுட் மேல எல்லாம் நிக்க முடியாது, இது ஒரு அதிசயம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இங்க உசோப்பு கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல, மூச்சும் இல்ல. ஐயோ உசோப்பு செத்துட்டான்னு சொல்லி சாப்பர் அவனுக்கு சிபிஆர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பான். அப்படி பிரஷர் கொடுத்ததுல ஒரு வழியா எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சவன் இதெல்லாம் மேகமா, ஓ மை காட் எல்லா இடமும் வெயிட்டா இருக்கு, ஒயிட்டா இருக்கு, அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, அப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு கத்திட்டு கிடப்பான். அதுக்கப்புறம் தான் மேட்டரே தெரியுது, இதுதான் ஸ்கைல இருக்க ஓஷன். என்ன லாக் போஸ்ட் இன்னுமே மேலதான் காமிச்சிட்டு இருக்குது. ஒருவேளை இவங்க இருக்க இடம் மிடில்ல கூட இருக்கலாம். அப்படின்னா இன்னும் மேல போகணுமான்னு கேட்டா அதுவும் கரெக்டா சொல்ல முடியல. சோ அடுத்து என்ன பண்ணலாம்னு அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் இந்த உசோப்பைய சும்மா இல்லாம ஸ்கை ஓஷனா அருமைன்னு சொல்லி சட்டையெல்லாம் கழட்டி டைவ் அடிக்க ரெடி ஆயிருவான். இதுல வேற பில்டப் கேப்டன் உசோப்போட ஸ்விம்மிங் லைன் ஒன்னு அப்படியே திருக்க விட போறேன்பா. சாப்பரும் கமாண்ட்ரான்னு பயங்கரமா உசுப்பேத்தி விடுவாங்க. சஞ்சய் தெளிவா சொல்லுவான், டே லூசுத்தனமா எதுவும் பண்ணாத, இன்னுமே இந்த ஓஷன் மிஸ்டியா தான் இருக்கு, நம்ம எதுவா இருந்தாலும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாமா. ஆனா அந்த லூசு பைய கேக்குற மாதிரி இல்ல, கடல் என்னைக்கும் கடல் தாண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப். இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு அசந்துருவாங்க. அடேங்கப்பா எவ்வளவு தைரியம்னு. அங்க உசோப் அப்படியே நீந்தி அடியில போய்கிட்டே இருப்பான். ஆக்சுவலா அது கடல் மாதிரி தான் இருக்கு, ஆனா அதை விட கொஞ்சம் திக்கா இருக்கு, எதையுமே பார்க்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் டீப்பா உள்ள போய் என்ன இருக்குன்னு தான் பாத்துருவோன்னு அப்படியே நீந்தி அடியில போய்கிட்டே இருப்பான். லூஃபி எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, ஏன்னா அவனால ஸ்விம் பண்ண முடியலையே. உசோப் எல்லாம் லக்கிப்பா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளையே காணும். ரோபின் ஒரு டவுட் கேப்பா, இந்த ஓஷனோட அடியில என்ன இருக்கும்னு. என்ன இருக்கும், ஒண்ணுமே இல்ல, ஏன்னா இது கிளவுட் ஆச்சே, இதை தாண்டி அடியில போனானா கீழே தான் விழணும். ஐயோ உசோப்பு மேல இருந்து கீழே விழ போறான்னு சொல்லி நம்ம லூஃபி பதறி போய் கைய சொயின்னு கீழே விடுவான். ஐயோ அந்த கிறுக்கு பைய சொன்னா எங்க கேக்குறான்னு வண்டையா திட்டுவானுங்க. இப்ப என்ன பஞ்சாயத்துனா நம்மளால கைய மட்டும் தான் விட முடியும், ஆனா அவன் எங்க இருக்கா என்னன்னு தெரியாதே. அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன்னு ரோபின் என்ன பண்ணுவா, நம்ம லூஃபியோட கையில கண்ணை வர வச்சிருவா. அதை வச்சு அவன் எங்க இருக்கா என்னன்னு அப்படியே சுத்தி முத்தி தேடிட்டே வருவா. கடைசியில கைய இந்த கிளவுடுக்கு கீழே பிச்சுக்கிட்டு வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் பாத்துருவாங்க நம்மளால கீழே விழுந்துட்டு இருப்பான். ஆனா லூஃபியோட கைக்கும் அவனுக்கும் ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால ரோபின் என்ன பண்ணிடுவா, கைக்குள்ள கையின்னு அடுத்தடுத்து கைய வர வச்சு அவனை லபக்குன்னு புடிச்சிருவாளா. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்மளால புடிச்சு இழுன்னு இழுப்பான். என்ன இழுக்க முடியல, ரொம்ப ஹெவியா இருக்கு. ஆனாலும் நம்ம பையன் முக்குன்னு முக்கி உசோப் ஒரு வழியா கப்பலுக்கு கொண்டு வந்துட்டான். ஆனா அப்படி அவன் வந்த உடனே அங்க பெரிய சைஸ் ஆக்டோபஸ் ஒண்ணும் ஒரு மீன் ஒண்ணும் நம்மளால கப்பலை அட்டாக் பண்ண வரும். ஜோரோ பாஞ்சு போய் 2 வெட்டு, சஞ்சி பாஞ்சு போய் ஒரே மிதி. அவ்வளவுதான், ரெண்டுமே காலி. பஞ்சாயத்து ஓவரா. நேராக நம்மளால ஒழுங்கா மூச்சு விட முடியல. அவங்க இருக்கிறது ஸ்கைல, ஆக்சிஜன் கம்மியா தானே இருக்கும், அதனால ஒழுங்கா மூச்சு விட முடியல. ஆனா இவங்க அடிச்சாங்களே ஒரு மீன், அது கொஞ்சம் வித்தியாசமான ஃபிஷ்ஷா தான் இருக்கு. இது வரைக்கும் சஞ்சய் இந்த மாதிரி ஒரு கிரியேச்சரை பார்த்ததே இல்ல. அந்த ஆக்டோபஸ் கூட ஏதோ பலூன் மாதிரி இருக்கும். நம்மளால நம்பவே முடியல, இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ் எல்லாம் வானத்துல வாழ்ந்துட்டு இருக்கான்னு. உடனே ராபின் அப்படின்னா இந்த இடத்த நம்ம கிளவுடுன்னு சொல்லக்கூடாது, கடல்னு தான் நினைக்கணும்பா. எப்படியே இவங்க பார்த்த கிரியேச்சர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் உசோப்பு ஐயோ ஆத்தாடின்னு கதறிக்கிட்டு எந்திரிப்பான். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா பேண்ட்டுக்குள்ள ஒரு மீன். அதுக்கப்புறம் புலம்பிட்டு கிடப்பான், ஐயோ இந்த ஸ்கை ஐலாண்டு ரொம்ப மோசமா இருக்கேன்னு. நல்ல வேலை உயிரோட இருக்கான், எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. இதுதான் ஸ்கை ஃபிஷ், இதத்தான் நோலாண்ட் அவன் புக்ல எழுதி வச்சிருந்தான் அப்படின்னு அவன் மென்ஷன் பண்ண மாதிரியே. மேல ஸ்கைல மீன் எல்லாம் மேந்துட்டு தானே இருக்கு. இது என்ன பாக்கிறதுக்கு சப்பையாவும் பால் மாதிரியும் வெயிட் கம்மியாவும் இருக்கு. இதை அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே லூஃபி அதை புனிட்டு போவான். சரி எப்படி இருக்கு என்னன்னு செக் பண்ண போறான்னு பார்த்தா அதுக்குள்ள சஞ்சய் கிட்ட கொடுத்து அதை டிஷ்ஷா மாத்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நமி தொண்டை வெளியே கத்துவா, இன்னும் இன்வெஸ்டிகேஷனே முடியல, அதுக்குள்ள நீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டியாரான்னு. அப்ப சாப்பர் பைனாக்குலர் எல்லாம் வச்சு ஸ்கை ஐலாண்ட் எங்க இருக்குன்னு சொல்லி அப்படியே சுத்தி முத்தி தேடிட்டே இருப்பான். ஏன்னா இவங்க மெயினா வந்ததே அந்த
அந்த ஐலாண்ட பக்கம் தானே. சோ அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களோட மாதிரி அங்க ஒரு கப்பல் ஒண்ணு இருக்கும். ஆப்போசிட்ல ஒரு மனுஷனும் நின்னுட்டு இருப்பான். அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த கப்பல் அட்டாக் பண்ணுவான். அது ரெண்டா பொளந்து அப்படியே முங்க ஆரம்பிச்சிடும். சாப்பர் அதை பார்த்துட்டு பீதியாகி என்ன சொல்றதுன்னு தெரியாம கத்திட்டே கிடப்பான். ஏன் அப்படி கத்திட்டு இருக்கான், என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த கப்பலை அட்டாக் பண்ணானே ஒருத்தன். அவன் நம்மளைய கப்பலை நோக்கி பிச்சுட்டு வருவான். யாரா அவன் கிளவுட்லயே ஸ்கேட் பண்ணிட்டு வரான்னு லுக்கு விட்டுட்டு இருப்பாங்க. ஆளை பார்க்கவே காட்டுவாசி மாதிரி இருப்பான். வந்தவன் ஒரு ஜம்ப போட்டு வருவானா. அடே பர்போகி வாயா, உனக்கு என்னடா வேணும்னு கேட்டா உங்க எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன்பா. அப்பவே தெரிஞ்சு போச்சு மூதேவி சண்டைக்கு தான் வருதுன்னு. அப்ப ஒரு கை பார்த்தலான்னு சஞ்சி அடிக்கிறதுக்காக ரெடி அனுப்பான். ஆனா அவன் வந்தவனையே சஞ்சி ஜோரோ உசோப்பு 3 பேத்தையுமே அடிச்சு திருக்க விட்டுருவான். நமீக்கெல்லாம் பீதி ஆயிரும். ஏன்டா என்னாச்சு, ஏன் அப்படி அடி வாங்குறீங்கன்னு. அந்த டைம் அவன் கப்பல்ல இருந்து ஒரு ஜம்ப போட்டு அப்படியே அவன் கையில வச்சிருக்க பீரங்கிய வச்சு அட்டாக் பண்ண போவான். சாப்பர்லாம் அவ்வளவுதான், நம்ம சோலி முடிஞ்சு அவன் சுட போறான் அப்படி இப்படின்னு கத்திட்டு கிடப்பான. உசோப்போட தான் காமெடி. இந்த ஸ்கை ஐலாண்டு ரொம்ப மோசம்னு சொல்லி தேம்பி அழுதுட்டு இருப்பான். அப்படியே அவன் அட்டாக் பண்ண போகும்போது திடீர்னு மேல இருந்து ஏதோ ஒரு பேர்ட்ல பறந்து வந்தவன் அந்த காட்டுவாசி மாதிரி இருந்தவன அட்டாக் பண்ணுவான். உடனே அவனும் தெரிச்செடுத்து அப்படியே தண்ணியில வந்துருவான். அவன் அட்டாக் பண்ணவன் இந்த கப்பல்ல வந்து நின்னு ஸ்டைலா போசலாம் கொடுப்பானா. யாரா நீ என்னன்னு கேட்ட உடனே நான் தான் ஸ்கை நைட்னு சும்மா கேத்தா சொல்றதோட அதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இங்க இவங்க 3 பேத்தையும் பிடிச்ச வண்டவடையா திட்டுவா. ஆமா, இவங்க 3 பேத்தையுமே அந்த ஒரு ஆள் வந்து அடிச்சு கவுத்திட்டான்ல, என்னடா ஆச்சு இவங்க எல்லாத்துக்குமே நட்டுகள் போச்சான்னு பயங்கரமா திட்டுவா. ஆனா அவனுக்கு பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பானுங்க. சாப்பர் அவங்களை காப்பாத்தினதுக்காக ஸ்கை நைட்டுக்கு தேங்க்யூ சொல்லுவான். அவன் எனக்கு வேற வழி இல்ல, இதான் என் வீடும்பான். இங்க நம்மளால அவன் அடிச்சது ஒரே ஒரு அடிதான். ஆனா என்னன்னு தெரியல, எந்திரிக்க முடியாத அளவுக்கு முக்கிட்டு இருப்பானுங்க. அப்புறம் தான் அந்த ஆளு மேட்டர் சொல்லுவான். ஆக்சுவலா இந்த இடத்துல ஏர் ரொம்பவும் தின்னா இருக்கும். இப்பதானே வந்திருக்காங்க. சோ ரொம்ப எஃபோர்ட் போட்டா பாடிக்கு ஆக்சிஜன் தேவை. ஆனா ஆக்சிஜன் தான் இங்க கம்மியா இருக்கு, அதனாலேயே டயர்ட் ஆயிரானுங்க. அப்ப அந்த ஸ்கை நைட் நீங்க எல்லாம் நீல கடல்ல இருந்து வரீங்களான்னு கேட்பான். அதாவது நார்மல் கடலை தான் அவன் நீல கடலுங்கிறான். லூஃபி ஆமான உடனே இது வெள்ளை கடலாமா. இப்ப இவங்க இருக்கிறது 7000 மீட்டர் ஹைட்ல. ஆனா இன்னும் இவங்க ஒயிட் சீயோட டாப் ரீச் பண்ணோம்னா 10,000 மீட்டர் மேல ஹைட்டுக்கு போகணும். இங்கேயே சாதாரண ஆளுகளால தாங்க முடியாது. இதுல இதுக்கு மேல போனா சங்குங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா நம்மளும் எந்திரிச்சு உட்காந்துட்டு அதெல்லாம் எங்களால முடியும்னு கெத்தா சொல்லுவாங்க. ஆனா அவன் இல்ல கண்டிப்பா உங்களால அங்கெல்லாம் இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுவான். இப்ப திடீர்னு ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணால, அவன் ஏன் அட்டாக் பண்ணா, எதுக்கு அட்டாக் பண்ணான்னு கேட்டா இவ்வளவு क्वेश्चंसக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிசினஸ் பத்தி பேசுவோமா. என்ன பிசினஸ்னு கேட்டா இவன் ஒரு ஃப்ரீலான்சர் சோல்ஜர். அதாவது யாரு காசு கொடுத்தாலும் அவங்களுக்காக நின்னு சண்டை போடுவான். இப்ப நம்ம ஆளு இருக்காயிலே ஒயிட் சி, அது ரொம்ப டேஞ்சரான இடம். இன் கேஸ் இங்க ஒழுங்கா சண்டை போட தெரியலன்னா கண்டிப்பா இங்க இருக்க ஸ்கை ஃபிஷ்க்கு சாப்பாடா மாறிடுவாங்க. அதனால 5 மில்லியன் எக்ஸ்டால் 1 விசில் கொடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்பா. எல்லாத்துக்கும் அப்படியே தலை தொங்கிரும். ஏன்னா நம்மளுக்கு பெரிஸ் தானே தெரியும். இத கேட்கும் போது புதுஷா இருக்கு. என்ன தரா பேசிட்டு இருக்க, எங்களுக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்லி கேட்டா இதெல்லாம் சீப்பான வேலை தான், நான் ஒரு எக்ஸ்டால் கூட குறைச்சிக்க மாட்டேன், நான் வாழ்றதுக்கு எனக்கு காசு தேவைன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு புலம்பிட்டு கிடப்பான். அடே மூலகட்ட முட்டா பையில, எக்ஸ்டோலோ இல்ல விசிலோ என்ன சொல்றேனே எங்களுக்கு புரியலன்னு சொன்னா, அட பாவிகளா நீங்க எல்லாம் ஹைவேஸ்ட்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு இத பத்தி தெரியலன்னு ஷாக்கா கேட்பான். அப்படின்னா நீங்க ஐலாண்ட தாண்டி வந்துட்டீங்கம்மா. நம்ம ஆளுக்கு ஒரே ஷாக்கு. அப்படின்னா அந்த ஸ்கை ஓஷனுக்கு வர்றதுக்கு ஐலாண்ட் மூலியமா வரலாமான்னு. அப்படின்னா இன்னும் நிறைய ஸ்கை ஐலாண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கிற மாதிரி கேப்பா. அப்பதான் அவனுக்கே புரியுது இவங்க நாக்கப் ஸ்டீமை யூஸ் பண்ணி மேல வந்திருக்காங்கன்னு. அது வழியா வரணும்னா கண்டிப்பா நிறைய தைரியம் தேவை, அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே நமி, அப்ப அது நார்மல் ரூட் இல்லையா, நார்மல் ரூட் வேற தனியா இருக்கா, அவசரப்பட்டுட்டமேன்னு சொல்லி லூஃபியை போட்டு உழுப்புன்னு உழுப்பி தள்ளுவா. ஏன்னா கொஞ்சம் எசக புசக ஆயிருந்துச்சுன்னா இவங்க செத்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை மட்டும் கேதர் பண்ணியிருந்தா சேஃப்டியாவே வந்திருக்கலாம்டா கொய்யால. இப்படி எல்லாத்தையுமே ஒரு செகண்ட் சாப தொட்டு பார்த்துட்டு வர வச்சுட்டியாரான்னு அவனை போட்டு உழுப்புன்னு உழுப்பி தள்ளுவா. இங்க நம்ம உசோப்பு இன்னுமே பீதியில தான் இருக்கான், அப்படியே புலம்பிட்டே கிடப்பான். அப்ப அந்த ஸ்கை நைட் யாராச்சும் க்ரூ மெம்பர் செத்துட்டாங்களான்னு கேட்பான். அதெல்லாம் இல்ல, எல்லாரும் சேஃப்டியா தான் இருக்காங்க. உடனே இந்த பாதைனா தான் இப்படி, மத்த எந்த பாதையும் இந்த அளவுக்கு டேஞ்சரா இருக்காதுங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனாலும் இதுல சில பஞ்சாயத்தெல்லாம் இருக்கு. என்னன்னா 100 பேர் மேல வர ட்ரை பண்றாங்கன்னா கொஞ்சம் பேர் தான் வந்து சேருவாங்க, அதுலயும் சில பேர் மட்டும் தான் சர்வைவ் ஆவாங்க. இது நார்மல் ரூட். ஆனா நாக்கப் ஸ்டீம்ல வரவங்க ஒன்னா கம்ப்ளீட்டா செத்துருவாங்க, இல்ல ஒன்னா உயிரோட இருப்பாங்க. எல்லாராலையும் எல்லாத்தையும் பெஸ்டாலாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவான். கூடவே நம்ம நேவிகேட்டரையும் பாராட்டி தள்ளுவான். ஏன்னா இந்த அளவுக்கு இங்க வரணும்னா நேவிகேட்டர் பக்காவா ஸ்கில்லோட இருந்தா மட்டும்தான் வர முடியுமா. நாமி அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிப்பா, நம்மள தான் பாராட்டிட்டு இருக்கான்னு. அவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்த உசோப்பு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு எல்லாம் என்னாலதான், நான் மட்டும் இவ்வளவு தைரியமா இல்லன்னா இந்நேரத்துக்கு எல்லாம் முட்டி போட்டு அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. என்ன பண்றது, நானே நேவிகேட் பண்ணி தொலைறேன். ஒரு வீர வாழ்க்கையில இதெல்லாம் ஜகஜம்பா, வாயிலேயே குத்துவா. அதுக்கப்புறம் ஒரு விசில கொடுத்து இத ஒரு ஊதுனீங்கன்னா நான் உங்களுக்காண்டி ஹெல்ப்புக்கு வருவேன். ஆக்சுவலா இந்த வேலைக்கு 5 மில்லியன் எக்ஸ்ட்ரால் வந்து சார்ஜ் பண்ணுவானாமா. ஆனா நான் உங்களுக்கு இந்த ஒரு விசில கிஃப்டா கொடுக்குறேன் அப்படின்ட்டு கிளம்ப போவானா. நமி கூப்பிட்டு அவன் பேர் என்ன கேப்பா. அவன் பேரு கேல்ஃபால் ஆன் தி ஸ்கை நைட். அதுக்கப்புறம் இதான் என் பார்ட்னர்னு சொல்லி அவனோட பேர்டு பியரை காட்டுவான். அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டானாமா, அவனோட பேர்டு வந்து ஹார்ஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்காமா, அதனால அதுக்கு பவர்ஸும் இருக்குன்னு சொல்லுவான். உடனே அது கையை காலு ரெக்கன்னு அப்படியே டப்புன்னு அதுக்கு வளர ஆரம்பிக்குமா. அதோட ஷேடோவை பார்த்துட்டு ஓ மை காட் பெகசஸ்னு ஆர்வமா பார்ப்பாங்க. ஆனா கடைசியில பார்த்தா கழுதைய பார்க்க விட்ட மாதிரி இருக்கும். அட கன்றாவியன்னு மூஞ்ச தொங்க போட்டுருவாங்க. சரி ஓகே சர்வைவ் ஆகிறது உங்க லக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிருவான். என்ன நம்மளுக்கு காண்டுன்னா கடைசி வரைக்கும் அவன் எதையுமே உருப்படியா சொல்லல. சரி இப்ப எப்படியாச்சும் இவங்க மேல போகணும்ல, அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது லூஃபி அந்த ஆளையே திருப்பி கூப்பிட்டு மேல எப்படி போறதுன்னு கேட்போம்னு சொல்லி விசில ஊத போவான். ஆனா விட மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு அதை எமர்ஜென்சிக்கு மட்டும் தான்
யூஸ் பண்ணணும்னு இருக்காங்க. ஜோரோ ஷிப் எடுத்துட்டு இப்ப எங்கேயாச்சும் போலாங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ சாப்பருக்கு அங்க தூரத்துல வியோடா ஏதோ ஒன்னு தெரியும். என்னன்னு பார்த்தா அது வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே இருக்கும். சரி ஓகேன்ட்டு அதை செக் பண்றதுக்காக அப்படியே செயில் பண்ணி போவாங்க. அப்ப நமி லாக் போஸ்ட பார்த்து டப்பன ஸ்டாப் பண்ண சொல்லுவா. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆப்போசிட்ல பார்த்தா பெரிய பெரிய கிளவுட்ஸ்ங்களா இருக்கும். இது எப்படி கிராஸ் பண்றதுன்னு அப்படியே நின்னுட்டு இருப்பாங்க. சஞ்சி என்ன சொல்லுவான், இது நார்மல் ஓஷன் மாதிரி இல்ல, ஃப்ளோட் ஆயிட்டு இருக்க ஸ்கை ஓஷன். அப்படி இருக்கும்போது கிளவுட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி போகும்ல. இத சொன்ன உடனே அப்போ லூஃபி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோன்னு கையை சுத்திட்டு ஒரு குத்து குத்துவான். அது பார்த்தா அப்படியே பவுன்ஸ் ஆகும். என்னடா குதிக்குதுன்னு லூஃபி அதுக்கு மேல போய் குதிப்பான். அது ஏதோ பஞ்சு மாதிரி அவனை தூக்கி தூக்கி போடும். இது என்னன்னு தெரியலையே, ஆனா ஜாலியா இருக்கேன்னு என்ஜாய் பண்ணுவான். சாப்பருக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷம் தாங்க முடியல. பண்ண உசோப்பை கிளம்பிடுவான். மத்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இது என்ன இவ்வளவு வியர்டா இருக்குன்னு. ஆனா அதை பத்தி எல்லாம் இவனை கவலைப்படாம ஜாலியா குதிச்சு 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 விளையாண்டுட்டு இருப்பானுங்க. இதை வச்சு என்ன தெரியுது, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை தாண்டி கப்பலால போக முடியாது. அப்ப ஷிப் போறதுக்கு வேற ஏதாச்சும் வழியா கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம லூஃபி பையன் எதையோ பார்த்துட்டு குடு 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 குடுன்னு போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணி பாப்பானுங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு அடியில ஏதோ ஒரு கேட் ஒன்னு தெரிஞ்சிருக்கும். அதுவும் பெரிய கேட்டாமா. அதை நம்ம கிட்ட சொல்லிட்டு நேராக தான் போவாங்க. என்ன அவங்களால ஒரு விஷயத்த நம்பவே முடியல, இந்த மாதிரி ஸ்கை ஓஷன்ல மனுஷங்க செஞ்ச ஐட்டம் எல்லாம் இருக்குதான்னு. சரி போனதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு பாத்துக்கலான்னு அந்த கிளவுடுக்குள்ள எல்லாம் பூந்து பூந்து போவாங்க. லூஃபியோட தான் ரவுஸ். லெஃப்ட்னா ரைட்ல போவான், அவனுக்கு லெஃப்ட்னா இங்க ரைட்ல போவாங்க. ஒரே காமெடியா இருக்கும். ஆனாலும் சேஃப்டியா அந்த கிளவுட் எல்லாம் தாண்டி உள்ள போனா ஹெவன் கேட்னு சொல்லி ஒரு ஓபனிங் இருக்கும். அப்பதான் ஒன்னு நோட் பண்றாங்க, அங்க இருக்க வாட்டர் ஃபாலே ஏதோ கிளவுட் மாதிரி தான் இருக்கும். நிஜமாவே அது வாட்டர் ஃபால் தானான்னு குழப்பத்திலேயே போவாங்க. உசோ பார்த்துட்டு இது ஹெவன் கேட்னா அப்ப நம்ம சாக போறோமான்னு கேட்பான். ஜோரோ ஒருவேளை நம்ம முன்னாடியே செத்து இருந்தோம்னா இந்த இடமே வியர்டா தானே இருக்குமா. ஆப்பர் பதறிட்டு இருப்பான். ஆனா லூஃபி சிரிச்சுட்டு இருப்பான். ஒரு வழியா நம்ம சொர்க்கத்துக்கு வந்துட்டோம், உள்ள போய் பார்க்கலாம் பார்க்கலாம்னு இருப்பானா. நாமி புடிச்சு பச்சை பச்சா எழுப்பா. பின்ன காமெடி பண்ணிட்டு இருக்க டைமாடா இது. சார் ரைட் அப்படியே அவங்க உள்ள போயிட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் வருவாங்க. யாரான்னு பார்த்தா ஏதோ ரெக்க வச்ச கிளவி கேமரா வச்சு போட்டோ எடுத்துட்டு இருப்பா. ஒருவேளை இது ஏஞ்சலா இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட். ஆனா அந்த கிளவி வந்து என் பேர் அமேசான், நான் தான் ஹெவன் கேட்டோட இன்ஸ்பெக்டர், நீங்க சுத்தி பார்க்க வந்தீங்களா இல்ல சண்டை போட வந்தீங்களான்னு கேப்பா. நாங்க சுத்தி பார்க்க தான் வந்தோம், ஸ்கை ஐலாண்டுக்கு போகணும்னா அந்த கேட்டை தாண்டி தான் போகணுமாங்கிற மாதிரி கேட்பாங்க. ஜோரோ சண்டைனா எந்த மாதிரின்னு கேட்பான். ஆனா அவங்க அதுக்கெல்லாம் எதுக்குமே பதில் சொல்லாம நீங்க அப்பர் ஏரியாக்கு போறீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீயா ஒரு ஆளுக்கு 1 பில்லியன் எக்ஸ்டால் கொடுங்க, அதுதான் ரூல்னு ஒன்னு உசோப் வாய பொளந்துருவான். எது 1 பில்லியனான்னு. அதே இது 1 பில்லியன் பெரிஸ்னா எவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படின்னா உள்ள போனோம்னா ரொம்ப காசு கட்டணும் போலயே. 7 பேர் இருக்காங்க, அப்பனா 7 பில்லியன் கட்டணும்ல. உள்ள என்ட்ரு ஆகும் போதே ஒரு கண்ட்ரிக்கு இவ்வளவு காசு கேட்கறாங்கன்னா கண்டிப்பா அந்த கிளவி நம்மள ஏமாத்துறாங்கிற மாதிரி சொல்லுவானா. நமி எங்க கிட்ட அந்த மாதிரி காசெல்லாம் எதுவுமே இல்லம்பா. உடனே அந்த அமேசான் நீங்க போறீங்களா இல்ல போலையான்னு கேப்பா. ஏன்னா இவ கேட் கீப்பர் அண்ட் செக்யூரிட்டி கார்டு, ஜஸ்ட் அவங்க இன்டென்ஷனை கேட்கறாளாமா. நம்ம ஆளுகளுக்கு தான் ஸ்கை ஐலாண்டுக்கு போகணுமே, ஆனா பணம் சுத்தமா இல்ல, பட் நாங்க போலாமான்னு கேப்பாளா. 7 பேரும் போகணுமான்னு கேட்டோம்னா ஆமாம்பாங்க. லூஃபி நாங்க எப்படி அந்த ஸ்கை ஐலாண்டுக்கு போகணும்னு மட்டும் தான் கேட்பான். பட் அனே ரெண்டு பக்கம் இருந்து ஏதோ ஒன்னு டப்புன்னு வந்து பிடிக்குமா. இதுதான் ஒயிட் சி ஃபேமஸ் எக்ஸ்பிரஸ் லோப்ஸ்டராமா. இது உங்களை கூட்டு போவோம்னு சொல்லி அல்லன்னு அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சுல்ல, அது வழியா அப்படியே மேல வேகமா கூட்டு போகும். என்னடா இவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னு மிரண்டுருவாங்க. அப்படியே பயங்கர டைட்டா புடிச்சிட்டு மேல பாப்பாங்க. போகும் 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 ரூட் போய்கிட்டே இருக்கும். அப்படின்னா இன்னும் ரொம்ப தூரம் மேல போகணும்னு சொல்லி எல்லாம் அப்படியே இறுக்கி புடிச்சிட்டு உட்காந்துக்குவாங்க. அப்பதான் பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்றாங்க, அந்த அமேசான் வந்தவன் ஹெவன் கேட்டோட இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டான், நம்மளே காசு தரல, அதனால உள்ள விட்டுட்டு இங்க மேல கோர்த்து விட்டா. ஆல்மைட்டி கார்டு கிட்டையும் பிரீஸ்ட் கிட்டையும் இந்த மாதிரி 7 பேர் இல்லீகலா காடோட லேண்டுக்குள்ள ஸ்கைப்பியாக வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஹெவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுங்கன்னு. நம்மளுக்கு அது தெரியாம வந்துட்டு இருப்பாங்க. ரூட் வேற ஸ்பிரிங் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு வந்துட்டு இருக்கும். அந்த லோப்ஸ்டர் வேற நம்மளால தாறு மாற எழுதிட்டு போகும், சரியான வேகம். இங்க கோர்த்து விட்டோன்னு அந்த கிளவி சிரிச்சுட்டு இருப்பா. அப்ப அப்படியே அந்த ரூட்டை காமிச்சு அவங்களுக்கு ஹெவனோட ஜட்ஜ்மெண்ட் கொடுங்கன்னு டெரரா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.